உலகெங்கிலும் இருந்து உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை சொல்லி, நடுவர் அவர்களே, பட்டிமன்றம் நடக்கிற ஊரு எப்படிப்பட்ட ஊரு, எப்படிப்பட்ட மண்ணு தெரியுமா? தன்னை நேசிப்பவர்களை பார்த்திருக்கிறேன், பொன்னை நேசிப்பவர்களை பார்த்திருக்கிறேன், என்னை போன்ற அழகான பெண்ணை நேசிப்பவர்களையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் பிறந்த மண்ணை உயிர் மூச்சாக நேசிக்கிற மக்கள் வாழற ஒரே ஊரு சிவகாசி தான். இடையில இது என்னை போன்ற அழகு என்று எது நகைச்சுவை பண்ணீங்களா? ஆமா. சரி சரி, அடுத்து குறைச்சிருங்க. நடுவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நடுவர் வீட்டுல எந்த அளவுக்கு அடுக்கி வச்சிருக்காரு தெரியுமா? லோகேஷன் வந்து பேசினாங்கல்ல, 1000 புத்தகங்களை படித்ததால் மதுரை முத்து என்கிற மாமேதை உருவாகவில்லை, மக்களுடைய மனதை படித்ததாலும் அவருடைய நகைச்சுவை மனசுக்கு பிடிச்சதாலும் தான் இன்னைக்கு அரியாசனத்துல உட்கார்ந்து இருக்காருன்னா மனச படிக்கணுங்க. மூளை இதை படிங்க நீங்க, பாத்தீங்களா? மற்றவர்கள் விழுந்தால் சிரிப்பவர்களுக்கு மத்தியில் தன் நகைச்சுவை திறத்தால் மக்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிற நடுவர் பெருந்தகையையும் வணங்கி, முதல்ல இந்த 3 பேரையும் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது நடுவர் அவர்களே? ஒருத்தர் ஒரு பெரிய காட்டுல ஒரு நிறைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாராம். திடீர்னு ஒருத்தர் அங்க போய் அந்த பெரிய ஐயாவை கூப்பிட்டு, உங்க ஆடு மந்தையில எத்தனை ஆடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அவர் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்தாராம். திடீர்னு லேப்டாப்பை எடுத்து என்னென்னத்தையோ தட்டி கணக்கெல்லாம் போட்டு, உங்க ஆட்டு மந்தையில 50 ஆடு இருக்குன்னு சொன்னாராம். சொல்லிட்டு, நான் சரியா சொல்லிட்டேன்ல, நான் ஒரு ஆடை தூக்கிக்கிறேன்னு ஒரு ஆட்டை தூக்கிட்டு நின்னாராம். அதுக்கு அந்த பெரிய ஐயா கேட்டாரு, தம்பி இங்க வாயேன், நீ ஏதாவது ஐடியில வேலை பார்த்துருக்கியா, நிறைய படிச்சிருக்கியா? ஆமாங்க ஐயா. எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா நீ தூக்குனது ஆடே இல்லை, அது நாயின்னாராம். அந்த கருப்பு நாய்க்கும் இவர் கற்பனைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதுக்கு ஒரு குரங்கு பன்னிக்குட்டி கூட போட்டிருக்கலாம். லயன்ஸ் கிளப்ன்றனால நானும் ஒரு விலங்கு வச்சு சொல்லிடுறேன். ஏன்னா லயன்ஸ் கிளப் இவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்தியிருக்காங்க. லயன்ஸ் கிளப்பில் நான் போகிறப்போ ஒரு நகைச்சுவை சொல்லுவேன். ஒரு 4 பேர் உட்காந்து பேசுவாங்க. நேற்று நான் காட்டுக்குள்ளே போனேன்டா, ஒரு சிங்கம் என்னை வழிமறிச்சிச்சு. ஐயோ என்னடா செஞ்ச? துப்பாக்கி எடுத்து குறி பார்த்தேன், சிங்கம் ஓடிடுச்சு. அப்புறமேல தெரியுது என் துப்பாக்கியில் குண்டு இல்லைன்னு. 2வது நானும் காட்டுக்குள்ளே போயிருந்தேன்டா, என்ன 2 சிங்கம் வழிமறிச்சிச்சு, நீ என்ன செஞ்ச? உன்ட துப்பாக்கி இல்லையடா. துப்பாக்கியில் என்ன, துப்பாக்கி குண்டை மட்டும் காமிச்சேன், ஓடி போயிடுச்சு. இப்போ 3வது ஆள் அவன், இவங்க 2 பேரோட அவன் ஒரு கவுண்டர் போட்டான். நானும் காட்டுக்குள்ளே போயிருந்தேன்டா, அதிர்ச்சி இவங்களுக்கெல்லாம். என்ன சிங்கி என்ன செஞ்ச? உன்ட துப்பாக்கியில் குண்டுல என்னடா செஞ்ச? துப்பாக்கி லைசன்ஸை காமிச்சேன். இப்போ 4வது ஆளுக்கு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ எல்லாம் நல்ல கவுண்டர் பூரா அவங்க போட்டாங்களே, இருந்தாலும் நம்ம முயற்சி. அவனும் நானும் காட்டுக்குள்ளே போயிருந்தேன்டா, இவங்களுக்கு பேர் அதிர்ச்சி. ஒன்றுமே நீ கவுண்டர் கிடையாது. காட்டுக்குள்ளே போயிருந்தேன், அதெல்லாம் இருக்கட்டும், என்ன நடந்துச்சு அதை சொல்லு. என்னை 3 சிங்கம் வழிமறிச்சு. ஏய் உன்ட்ட துப்பாக்கியில் குண்டு இல்லை, லைசன்ஸில் என்ன செஞ்ச? நான் தான் லயன்ஸ் கிளப் மெம்பர்னு சொன்னேன். அப்புறம் லோகேஷன் நான் பேசும்போது, வழக்கறிஞர் அருண்னு தானே சொன்னீங்க, வெறும் அருண்னு சொன்னீங்களா? இவங்களோட வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கிறதும் படிப்பு தான், பின்னாடி இருக்கிறதும் படிப்பு தான் சொன்னாரு. அருண் அண்ணாவோட, என்னோட, அன்னபாரதி அக்காவோட பேருக்கு முன்னாடி இருக்கிறது வேணா நான் படித்த படிப்பாக இருக்கலாம். ஆனால் நான் படித்து இத்தனை மக்களுக்கு முன்னாடி நின்று பேசுகிற வாய்ப்பை கொடுத்த, உயர்வை கொடுத்தது எது தெரியுமா? என்னோட அப்பா உழைச்சு நித்தம் நித்தம் சிந்திய வியர்வை தான் இத்தனை பெரிய உயர்வை எனக்கு கொடுத்துச்சுன்னு சொன்னா, எதுக்கு பின்னாடி இருக்கிறது என் அப்பாவினுடைய உழைப்பு தான். ஒரு பாட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறது எங்க 3 பேருக்கும் பொருத்தமான பாட்டு. கண்ணு முழிச்சு படிக்கணும், கடைசியில வேலை கிடைக்கலன்னு கண்ணீரைத்தான் வடிக்கணுங்கிறது அந்த 3 பேருக்கும் பொருத்தமான பாட்டு. யாராவது உழைச்சு முன்னேறவங்கள பார்த்து, நீ உழைச்சிருக்கல்ல, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. படிச்சிருக்கல்ல, உனக்கு அறிவு இருக்கா? ஏன் அப்படி கேட்குறாங்க? படித்தவன் தான் அறிவு கட்டத்தனமாக பேசுவான்.
அவன் படிச்சதுக்கு அவன் பண்றதுக்கு சம்பந்தமே இருக்காது. நீங்க இப்ப இன்ஸ்டாகிராம்ல எல்லா நியூஸ்லயும் ஃபெமிலியரா ஒரு அம்மா வந்து ஃபேமஸ் ஆனாங்க. என்ன தெரியுமா? சென்னையில தூய்மை காவலரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க பத்மா குப்பை தொட்டியில 25 சவரன் நகை கிடந்திருக்கு. தினம் தினம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு அம்மா, குப்பை அள்ளி சம்பாதிக்கிற அந்த அம்மா நினைச்சிருந்தா அந்த நகையை எடுத்து வச்சு தன்னோட வாழ்க்கையில பெரிய உயர்வுக்கு வந்திருக்க முடியும். ஆனா அந்த நகைக்கு ஆசைப்படலை. அதை கொண்டு போய் காவல்துறையில ஒப்படைச்சு அந்த நகையோட உரிமையாளர் கையில ஒப்படைச்சாங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு கூப்பிட்டு விருதளித்தது. இதுல இருந்து என்ன தெரியுது? தெருக்களிலே குப்பைகளை அள்ளி சுத்தம் செய்கிற பத்மா, தெருக்களிலே குப்பைகளை அள்ளி சுத்தம் செய்கிற பத்மா தன் மனதுக்குள் குப்பை சேராமல் சுத்தமாக வைத்திருந்தார்னா உழைக்கிறவனுக்கு மட்டும்தான் அடுத்தவன் உழைப்ப ஆட்டைய போடவும் தெரியாது, அடுத்தவன் பொழப்புல மண்ணள்ளி போடவும் தெரியாது. ஜிபே வந்துருச்சு, போன்பே வந்துருச்சு, இன்னைக்கு நெட் வந்துருச்சு, எவ்வளோ உயர்வுக்கு போயிருச்சு வாழ்க்கை. ஒரு காலத்தில் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கெல்லாம் நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு. சாப்பிட துட்டு இல்லைன்னா கவலைப்படுறது இல்லை, சாப்பிட தட்டு இல்லைன்னா கவலைப்படுறது இல்லை, படுக்க பெட்டில்லைனாலும் கவலைப்படுறது இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1.5 GB நெட் இல்லைன்னா மட்டும் மொத்த உலகமும் தலையை சுத்திக்கிட்டு அலையுதுன்னா இந்த கலாச்சாரத்தை கொடுத்தது யாரு? ஒரு மனுஷன் தன்னோட உழைப்பு பவரை நம்பி வாழ்ந்த வரைக்கும் நல்லா இருந்தா சார். என்னைக்கு செல்போன் டவரை நம்பி வாழ ஆரம்பிச்சானோ அன்னையில இருந்து மனுஷனோட பவரே போயிருச்சுன்னா என்ன நீங்க படிச்சு முன்னேறினீங்கன்னு நான் கேட்கிறேன். ஒரு மனிதன் வந்து மெரினா பீச்ல வாக்கிங் போறார். அப்படி வாக்கிங் போகும்போது அங்க இருக்கிற எல்லா சிலையும் பார்க்கிறார். பார்த்துட்டு ஒரு கவிதை எழுதினாரு. எங்கள் தலைவர்கள் சிலையிலும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், எங்கள் உழைப்பாளிகள் சிலையிலும் உழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள்னு சொன்னா சிலையில கூட ஓய்வில்லாம உழைத்து கொண்டே இருக்கிற உழைப்பாளிகள் தான் சார் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்காங்க சார். நான் வேலை செய்யறேன், என்ன வேலை செஞ்சீங்க, என்ன நாட்டை உயர்த்திட்டீங்க அப்படின்னு நீங்க 3 பேரும் கேட்குறீங்கல்ல. விஸ்வேஸ்வரர்னு ஒரு அறிஞர் எழுதினார். என்ன தெரியுமா சொன்னாரு? யமதர்மன் என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று என் அருகில் அடிக்கடி வருவார். நான் வேலை செய்வதை பார்த்துவிட்டு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு திருப்பி போயிடுவார். அதுதான் உழைப்பாளிகளை தொடுவதற்கு நெருங்குவதற்கு யமதர்மன் கூட பயப்படுவார். ஆனா படிச்சு விட்டு படுத்து தூங்குற உங்களெல்லாம் யமதர்மனோட எரும மாடு கூட எட்டி உதைக்கும். என்ன உங்களுக்கு வர்ற ஊரா நாய்க்குட்டி எருமாடு ரொம்ப கொடுமையான மிருகங்கள்லாம் வந்து போதே. நீ சொன்ன மாதிரி படித்தவர்கள் எப்பயாவது சில நேரம் அப்படி பேசிடுவாங்க, மேதைன்ற ஒரு இருமாப்பில் பேசிடுவாங்க. அப்படி பேசினா என்ன ஆகும்? தமிழ் வாத்தியார் கிணத்துல விழுந்துட்டார், நீச்சல் தெரியாது, தண்ணியை குடிச்சிக்கிட்டு ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள். அவர்கிட்ட படித்து பையன் எட்டி பார்த்தேன், ஐயா சண்முகம் ஐயா நீங்களா, இருங்க ஏணி எடுத்துட்டு வாரேன். அவர் தண்ணியை குடிச்சிக்கிட்டே, தம்பி சற்று நிற்கவும், ஏணி எடுத்து வாரேன் என்பது இலக்கண பிழை, நான் ஏணி எடுத்து வருவேன் என்று எதிர்காலத்தில் நீ குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஒன்றும் குறிப்பிட வேணாம், இன்னும் உள்ளே இருந்தே ஆயுசு முடிய போதே போகண்டு கிளம்பி. அந்த நேரம் அவர் தேவையா சார்? இதுதான் சார் படித்தவர் செய்கிற சிறிய பிழை அவங்க சொன்னது. சார் நல்லா படித்து பாஸ் பண்ணவன் வருமானம் தான் முக்கியம்னு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுவான். அதே படிக்காம அதே கிளாஸ்ல உட்கார்ந்துருந்தவன் எனக்கு வருமானம் பெருசு கிடையாது, என் நாட்டோட தன்மானம் தான் முக்கியம்னு சொல்லி இந்திய நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் உழைப்பவர்கள், உழைப்பை நம்பி வந்த ஆட்கள் தான் நடுவர் அவர்களே. ஒன்னே ஒண்ணுதான், இன்னைக்கு இத்தனை பேர் மேடையில் உழைச்சிட்டு இருக்கோம்ல, ஒரு காலத்துல பெண்களை எப்படி நடத்துறாங்க? வேலைக்கு போக முடியுமா பெண்கள்? வீட்டை விட்டு படியை தாண்ட முடியுமா? படியை தாண்ட முடியாது, வேலைக்கு போக முடியாது, உழைச்சு முன்னேறணும்னு நினைச்சா அதை செய்ய முடியாது. அப்படி ஒரு சூழல் தான் இருந்துச்சு. பெண்கள் எப்படி உழைச்சு முன்னேறினாங்க அப்படிங்கிறத ஒரு கவிஞன் 4 வரியில சொன்னான். என்ன தெரியுமா சொன்னா? என் பாட்டியின் கைகளில் அடுப்பை ஊதுவதற்கான ஊதுகோல் இருந்தது, என் அம்மாவின் கைகளில் வீட்டை திறப்பதற்கான திறவுகோல் இருந்தது, என் அக்காவின் கைகளில்
ஏட்டை எழுதுவதற்கான எழுதுகோல் இருந்தது. இன்றைக்கு என்னுடைய கைகளில் இந்த நாட்டை ஆள்வதற்கான செங்கோல் இருக்குன்னு சொன்னா, பொம்பளைக்கு வீட்டை ஆள தெரியும், இந்த நாட்டை ஆள தெரியுங்கிற உழைப்பை கொடுத்தது எந்த காலம்னு சொன்னா, இப்ப இருக்கிற உழைப்பை நம்பி வாழ்கிற மக்கள் இருக்கிற இந்த காலம்னா உழைப்பு தான் நடுவர்களே நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு வார்த்தை சொல்வார். என்ன தெரியுமா சொல்வாரு? உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாதுன்னு சொன்னா, உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் வியர்வையின் அருமையும் உழைப்பின் பெருமையும் தெரியும் என்று சொன்னால், நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக அமைவது உழைப்பாளிகளே என்கிற நல்ல தீர்ப்பை நடுவர் அவர்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்ட அத்துணை பெரியோர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.